தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 140ஆம் சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி அடைப்புக்குறியிலே நாம் பார்க்கிறோம். ராகத்தலைவன் கொயர் மாஸ்டர். இஸ்ரவேலிலே பலவிதமான ஆலயங்கள் உண்டு. ஆரம்பத்திலே அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதற்கு பிறகு சாலமோன் ஆலயம், அதற்கு பிறகு எஸ்ரா கட்டிய ஆலயம், இன்னும் ஜப ஆலயங்கள், இப்படியெல்லாம் பலவிதமான ஆலயங்கள் இருந்தன. அந்த ஆலயங்களிலே பாடகர் குழு இருந்தது. பாடகர் குழு தலைவன் இருந்தான். ஒரு பாட்டை பாடகர் குழுவுக்கு பயிற்றுவித்து ஆராதனைகளிலே அவன் பாட வைப்பான். ஆக இந்த சங்கீதம் தாவீதால் இயற்றப்பட்டு பாடகர் குழு தலைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு சபையில் இந்த பாட்டை பாடினார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சவுலின் மனிதர்கள் ஒரு காலத்திலே தாவீதை தொடர்ந்த பொழுது, நெருக்கடியான சூழ்நிலை தாவீதுக்கு உண்டான போது எழுந்த பலவிதமான சூழ்நிலைகளை முன்னிட்டு அந்த சூழ்நிலைகளின் அடிப்படையிலே இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறான். இது போன்ற இணையான சங்கீதங்கள், ஒத்த சங்கீதங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தாவீது பிரச்சனைகளினூடாக வாழ்ந்த நாட்களிலே இயற்றப்பட்ட சங்கீதங்கள் என்று சொல்லும் பொழுது 7ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம், 52ஆம் சங்கீதம், 54ஆம் சங்கீதம், 56, 59, 69 ஆகிய சங்கீதங்கள் தாவீது வேட்டையாடப்பட்ட சூழ்நிலைகளிலே பாடப்பட்ட சங்கீதங்களாக இந்த சங்கீதங்கள் காணப்படுகின்றன. இந்த சங்கீதத்திலே சேலா என்ற பதம் சங்கீதத்தின் உள்ளே அடைப்புக்குறியிலே 3 தடவை இடம்பெறுகிறது. முக்கியமான ஒரு வார்த்தை சேலா. சேலா என்றால் என்ன அர்த்தம்? நிறுத்தி, யோசித்து, சிந்தித்து, அந்த சேலா இடம்பெறக்கூடிய வசனங்கள் அவற்றையெல்லாம் கை கொள்ள ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அதற்கு பின்பு அந்த சங்கீதத்தை தொடர்ந்து தொடர் வசனங்களை வாசிக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், சேலா என்று வந்தவுடனே நிறுத்தி முந்தின வசனங்களை வாசித்து சிந்தித்து தியானித்து கை கொள்ள நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு அடுத்த வசனங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். தாவீது ஒரு காலத்திலே என்கேதி வனாந்தரத்திலோ அல்லது அதுல்லாம் குகையிலோ பரிதாபமாக ஒழித்து கிடந்த நாட்களிலே, பாடுபட்ட நாட்களிலே, தன்னுடைய பகைவனாகிய சவுல் அவன் கைகளுக்கு தப்பி ஓடக்கூடிய நாட்களிலே இந்த சம்பவங்களெல்லாம் நடந்திருக்கின்றன. இந்த சம்பவங்களை ஒட்டி தாவீது பாடிய இந்த சங்கீதத்திலே 3 குறிப்புகள் முக்கியமானவை. முதலாவதாக விரோதம். தாவீதுக்கு ஏற்பட்ட விரோதம் என்று சொல்லி முதல் 3 வசனங்களிலே 5ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம், இந்த 140ஆம் சங்கீதமும் 37ஆம் சங்கீதமும் ஒரே கருத்தை வலியுறுத்தக்கூடிய சங்கீதங்கள். இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்துவிட்டு 37 நீங்கள் வாசியுங்களேன், ஏறக்குறைய கருத்துக்களெல்லாம் ஒத்திருக்கும். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. சேலா. நிறுத்தி சிந்திங்க. அந்த ஆட்கள் யாருன்னு கவனமாக பாருங்க. அவர்களை பற்றிய விளக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். இதில் கர்த்தர் எப்படி தலையிட போகிறார், தாவீது எப்படி காக்கப்பட போகிறான் என்பதை நிறுத்தி யோசித்து சிந்தியுங்கள். தொடர்ந்து அடுத்த 2 வசனங்கள். 140ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். சேலா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களை நாம் தொடர்பாக வாசித்து சிந்திக்கும் பொழுது
தாவீதுக்கு விரோதமாக பொல்லாப்புகள், கொடுமைகள், பாம்பின் விஷம், பொல்லாத இருதயம், விரோதமான கைகள், கண்ணிகள், கயிறுகள், வலைகள், துர்யோசனைகள், இவற்றின் மத்தியிலே தாவீது வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக பொல்லாத பகைவர் கூட்ட மக்கள் அவனை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். தாவீது என்ன செய்வான்? அவன் தஞ்சம் புகுவான். யாரிடத்திலே? கர்த்தரிடத்திலே. எந்த விதமான வஞ்சகமான சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புகுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை பகை நிறைந்த சூழ்நிலை உங்களுடைய சூழ்நிலையாக இருந்தால் 91ஆம் சங்கீதத்தை மீண்டும் ஒரு முறை நீங்கள் வாசித்து பாருங்கள். உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வவல்லருடைய நிழலிலே நம்முடைய ஜீவியம் காக்கப்படும் பொழுது அவர் அரண், கோட்டை, அடைக்கலம், துருகம், நம்பி இருக்கிறவர், எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர் என்று சொல்லி அந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகம் அவரால் தோற்கடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். உலகம்னா என்னது? உலகத்தில் உள்ள மக்கள், சக்திகள், சத்துருக்கள், சத்துவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தோற்கடித்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். எனவே தோற்கடிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை நினைத்து, தோற்கடிக்கப்பட்ட ஒரு நிலையை குறித்து, தோற்கடிக்கப்பட்ட ஒரு சத்துருவை நினைத்து, தோற்கடிக்கப்பட்ட ஒரு வியாதியை நினைத்து நீங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? இது ஜெயித்ததல்ல, இது தோற்றது. ஆண்டவர் இதை தோற்கடித்தார். உலகம் அவரால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தோற்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அல்லது மனிதர்கள் இவையெல்லாம் ஒரு குகையிலே அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறது என்று நினைத்து நாம் கிட்ட போனால் தான் நமக்கு ஆபத்து, நாம் கிட்ட போனதால் நமக்கு ஆபத்து, எட்டி நின்றால் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் கம்பிகளுக்குள்ளே அடைபட்டு கிடக்கக்கூடிய கைதி இந்த பிரச்சனை, இந்த சோதனை, இந்த விரோதி என்று எண்ணி அகமகிழ்வோடு இந்த உலகத்திலே வாழலாம். தாவீதுக்கு விரோதிகள் இருந்தார்கள், இயேசுவுக்கு விரோதிகள் இருந்தார்கள். அதனால தானே அவர்கள் சிலுவையில் அடித்தார்கள் அவரை. அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து எல்லாருமே விரோதிகள் தானே. அதே போல எனக்கு விரோதிகள் உண்டு, உங்களுக்கு விரோதிகள் உண்டு. ஆண்டவரே சொன்னார், ஒருவனுடைய சத்துருக்கள் அவனுடைய வீட்டாரே என்று சொன்னார். எவ்விதத்திலும் விரோதிகள், துரோகிகள், பகைவர்கள், பொல்லாங்கு செய்கிறவர்கள் உண்டு. ஆனால் யாரையும் நினைத்து எள்ளளவும் பயப்பட வேண்டிய தேவையே நமக்கு இல்லை. பயப்படாதே என்று சொல்லி பலமுறை ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயார், யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். பயம் உங்களுக்கு தேவையில்லை. பயத்திற்கு எதிர்ப்பதம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியிலே அபயம். பயம், அபயம். கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயம். அபாயமின்றி அபயத்தோடு வாழ வேண்டும் என்றால் துங்கனில் ஒதுங்குவோன் பங்கமின்றி தங்குவான். ஆண்டவருக்குள்ளே நாம் பதுங்கிக் கொள்ளும் பொழுது ஆபத்துக்கு விலகி அமைதியாயிருப்போம். 91ஆம் சங்கீதம், இன்னும் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் இவற்றை ஒப்பிட்டு சேர்த்து வாசிக்கும் பொழுது எந்த பயமுமின்றி இந்த உலகத்திலே சந்தோஷத்தோடு வாழ முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இனி எந்த ஒரு எதிரியை நீங்கள் பார்க்கும் பொழுது, விரோதியை நீங்கள் சந்திக்கும் பொழுது, பிரச்சனையை நீங்கள் அணுகும் பொழுது, இவர்களெல்லாம் தேவனால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணி களிகூர்ந்து தலை நிமிர்ந்து கர்த்தரை நோக்கி வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். ஆக முதலாவதாக விரோதம், இரண்டாவதாக விண்ணப்பம். விரோதங்கள் வரும் பொழுது குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல குடுகுடு என்று அங்குமிங்கும் ஓடாமல் கர்த்தர் அவரையே பார்த்து பிழைத்து பிரகாசத்தோடு வாழ வேண்டியது கடமை. விரோதம் வரும் பொழுது விண்ணப்பம் தேவை. எங்கே வாசிக்கிறோம்? 6ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது 140ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் தேவன் என்றேன். கர்த்தாவே, என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு செவி கொடும். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். கர்த்தாவே,
துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதேயும் என்று சொல்லி ஜபிக்கிறான். சேலா என்று போட்டிருக்கிறது உடனடியாக. எனவே நிறுத்தி சிந்தித்து தியானிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எந்த பிரச்சனையும் ஆண்டவருக்கு பிரச்சனை அல்ல. விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். 6வது வசனத்தில் விண்ணப்பங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். விண்ணப்பம் அல்ல, விண்ணப்பங்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? விண்ணப்பங்கள்னா ஜபங்கள். ஒரு ஜபம் போதாது, ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். பல முறை பல ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும். இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதுக்கு ஐயா? நம்முடைய வாயிலே சொல் பிரவாதற்கு முன்பே ஆண்டவருக்கு தெரியுமே. ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட சொன்னா போதாதா? போதாது. ஏன் போதாது? இது கர்த்தருடைய கட்டளை. எது? இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையாகும். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இடைவிடாமல் ஜெபியுங்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கற்பனையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் தேவனை பற்றி விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறோமா என்ற கேள்விக்கும் அந்த இடைவிடாத ஜெபம் நமக்கு விடையளிக்கும். இடைவிடாமல் ஜெபிக்கிறோம் என்றால் கர்த்தரிலே மட்டும் பற்றுறுதி கொண்டு அவரை மட்டுமே சார்ந்து நாம் ஜீவிக்கிறோமா என்பது பொருளாகும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரையே நம்பி நாடி அவர் மேலேயே நம்முடைய விசுவாசத்தை பதித்து வாழ வேண்டும். மற்றபடி அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், இந்த ஆளுகிட்ட தலை கொடுக்க போனேன், அந்த மந்திரவாதி கிட்ட போனேன், இந்த ஜோசியக்காரர்கிட்ட போறேன், இல்லை இல்லை. இடைவிடாமல் ஜெபிக்கிறீர்கள் என்றால், இடைவிடாமல் கர்த்தரையே பற்றி பிடித்து நீங்கள் வாழ்கிறீர்களா என்பது பொருளாகும். இன்னும் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்றால் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்கிறார். ஒரு காலத்திலே விசுவாசம் வைத்தோம், ஆண்டவரை நம்பினோம், ஆண்டவரை நாடினோம், ஆண்டவரிடத்தில் வந்தோம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அதே மாதிரி இருக்கிறதா, அல்லது தளர்ந்து கொண்டிருக்கிறதா, அல்லது வளர்ந்து கொண்டிருக்கிறதா? விபிஎஸ் நடத்தினார்கள் ஒரு ஆலயத்திலே. அந்த சமயத்தில், அந்த நாட்களிலே அந்த விபிஎஸ் தலைப்பு ஆவியின் கனி. ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனிதர வம்சங்கள் 9 உண்டு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23. அது மட்டுமல்ல, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆவியின் கனி மீண்டுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, நீதி, உண்மை என்று வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே ஆரம்பம் முதலாகவே ஆவியின் கனியின் அம்சங்களை இன்னும் வித்தியாசமாக நாம் பார்க்கிறோம். எப்படியோ அந்த விபிஎஸ்ல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் பிள்ளைகளுக்கு பாடங்களாக சொல்லிக் கொடுக்கப்பட்டன. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம். இந்த 9 வார்த்தைகளை 9 தாள்களிலே பெரிதாக எழுதி 9 மாணவர்களுக்கு கொடுத்தார்களாம். கொடுத்துவிட்டு அவர்களிடத்தில் சொன்னார்களாம், நீங்கள் நாளைக்கு நீங்கள் இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு நீங்கள் வரும் பொழுது நீங்கள் இந்த வார்த்தைக்கு ஏற்ப ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அம்மா கிட்டையோ, அப்பா கிட்டையோ, தாத்தா கிட்டையோ, பாட்டி கிட்டையோ, அண்ணன் கிட்டையோ, அக்கா கிட்டையோ கேட்டு அந்த வார்த்தைக்கு ஏற்ப ஒரு வசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லி அனுப்பினாராம். உதாரணமாக அன்பு என்ற வார்த்தைக்கு இணையான ஒரு வசனம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வசனம் நாளைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர் அனுப்பினார். சரி, அந்த 9 வசனங்களையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தங்கள் வீடுகளுக்கு அந்த லஞ்ச் டைமில், மதிய உணவு சமயத்தில் அவர்கள் கடந்து சென்றார்களாம். ஒரு பையனை அவனுடைய அண்ணன் அழைத்து வர பைக்கோடு வந்து நிற்கிறான். பைக்கிலே சின்னவன் பின்னால் ஏறுகிறான். அவன் கையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இருந்தது. பெரிய எழுத்திலே விசுவாசம் என்று எழுதியிருந்தது. அந்த வார்த்தைக்கு அவன் வசனத்தை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். அண்ணன்காரன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணினான். வண்டி வேகமாக போயிட்டு பையன் கையில் இருந்த தாள் பறந்து போய்விட்டது. என்ன சொன்னான்? என் விசுவாசம் போச்சே என்று அவன் கத்தினான். அநேக வேளைகளிலே இப்படிதான் நாமும் கத்துக்கிறோம். ஒரு காலத்திலே விசுவாசம் இருந்தது, பொங்கியது, இப்பொழுது மங்கி போச்சு. என் விசுவாசம்லாம் போச்சையா
என்று சொல்கிறார்கள். எப்படி போகும்? நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால், ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் விசுவாசம் எப்படி போகும்? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலே நீங்கள் தரித்திருப்பீர்கள் என்றால் அந்த விசுவாசத்திலே நிலை நிற்பீர்கள். உங்களிடத்திலே விசுவாசம் உண்டோ என்று பார்க்க விசுவாசத்தின் பரீட்சையாக ஆண்டவர் இடைவிடாத ஜெபத்தை உங்களுக்கு நியமித்திருக்கிறார். இந்த இடைவிடாத ஜெபம் மீண்டும் எதற்காக என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமாக மாறிவிடுகிறது. இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்றால் எப்பொழுதும் ஜெப சிந்தையோடு இருங்கள் என்பது பொருளாகும். சும்மா இல்லை, இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்றால் ஏராளமான அர்த்தங்கள் அந்த வசனத்திற்குள்ளே பொதிந்து காணப்படுகின்றன. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இடைவிடாத ஜெபம் நமக்கு அவசியம். நம்முடைய உதடுகள் எப்பொழுதும் ஜெபம் சார்ந்த வார்த்தைகளை முணுமுணுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தர் ஆண்டவராகிய கர்த்தர், அவர் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆள்கிறார். நம்முடைய பாதுகாப்பு அவருக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பிக்கிறோம். சர்வலோகத்தையும் எல்லா கேலக்சிஸ் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர், அவற்றையெல்லாம் தன்னுடைய சுண்டு விரலிலே வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். உங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகிறார். நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கட்டளையும் இடுகிறார். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி அவரையே சார்ந்து ஜீவிக்கிறோம் என்பதை அறிவிக்கத்தக்கதாக, அவருக்கும் அடுத்தவர்களுக்கும் அறிவிக்கத்தக்கதாக இடைவிடாத ஜெபத்தை கடைபிடித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் அந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய ரட்சிப்பின் பலன் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து என் தலையை மூடினீர் என்று வாசிக்கிறோம். தலைச்சீரா, ஹெல்மெட்டா, தலைச்சீரா, அது தலைக்கு அவசியம். ரட்சிப்பின் தலைச்சீரா என்று சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது தலை தப்ப வேண்டும் என்பதற்காக உடலை மறைக்காவிட்டாலும் பரவாயில்லை, தலைக்கு அந்த ஹெல்மெட், அந்த தலைச்சீராவை அணிந்தவர்கள் செல்கிறார்கள். முக்கியம், தலை முக்கியம், நம்முடைய சிந்தனைகள் முக்கியம், நம்முடைய மூளை முக்கியம். தலைச்சீரா ரட்சிப்பு. அதனால் கர்த்தர் நம்முடைய தலையை மூடுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் பொல்லாதவர்களை நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லியும் இந்த சங்கீதத்தின் வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. பொல்லாதவர்களை ஆண்டவர் விட்டுவிட மாட்டார். அவர்கள் இஷ்டப்படி கடைசி வரை நிலை நின்று சாதிக்க அவர்களை விட்டுவிட மாட்டார், நியாயம் தீர்ப்பார். சில பொல்லாதவர்களை ஆண்டவர் உடனடியாக நியாயந்திருப்பார். சில பொல்லாதவர்களை ஆண்டவர் படிப்படியாக நியாயந்திருப்பார். சில பொல்லாதவர்களை ஆண்டவர் நியாயத்தீர்ப்பின் நாளுக்காக குறித்து வைத்திருக்கிறார். நியாயம் தீர்த்தே தீர்வார். எனவே யாரை நினைத்து மஞ்ச வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படும் பயபக்தியிலே மட்டும் நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர். நம்முடைய ஜெபங்களை அல்ல தட்டக்கூடியவர் அல்ல, நம்முடைய ஜெபங்களை ஆதூரத்தோடு கேட்கக்கூடியவர். 7ஆம் வசனத்திலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். தள்ளாடுகிற முழங்கால்களை நாம் பலப்படுத்தும் பொழுது தள்ளாடும் இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் அறிவிக்கிறானே, அதே போல நம்மை ஆண்டவர் மூடி அரவணைக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்ப்பது போல அடைக்கல பட்டணமாகி ஆண்டவர் நம்மை அனுதினமும் பாதுகாத்து வருகிறார். அது மட்டுமல்ல, 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் நம்மை நீதிகரித்து நியாயத்தை ஆண்டவர் நமக்கு வழங்கி, அது மட்டுமல்ல எல்லார் மத்தியிலும் நம்மை விடுதலையோடு உயர்த்துகிறார். அப்பேற்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம் என்று சொல்லி அவரை குறித்து நாம் இந்த சங்கீதத்திலே படிக்கிறோம். முதலாவதாக விரோதம், 2ஆவதாக விண்ணப்பம், 3ஆவதாக விசுவாசம். 12ஆம் 13ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது இவ்விதமாக நாம் அங்கே வாசிக்கிறோம். எப்படி? 12-13 சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக 3ஆவதாக நாம் காண்கிறது விசுவாசம். விசுவாசத்தினாலே வரக்கூடிய விளைவுகள், பயன்கள், இவற்றை குறித்து 3ஆவதாக நாம் வாசித்து முடிக்கிறோம்.
முதலாவதாக விரோதம். செய்ய வேண்டியது என்னது? விண்ணப்பம். அதற்கடுத்தாற் போல விசுவாசம். விசுவாசம் கலந்த விண்ணப்பம். என்ன விசுவாசம்? கர்த்தரினுடைய வழக்கை நியாய்ந்திருப்பார். ஏசாயாவிலே வாசிக்கிறோம், உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். வழக்காடுவது ஆண்டவருடைய தொழில், நம்முடைய தொழில் அல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது கோர்ட்டுக்கோ நாம் போகக்கூடாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில் வாசிக்கிறோம். ஒருவேளை நமக்கு நஷ்டம் வந்தாலும் அதை சகிக்க வேண்டுமே ஒழிய கோர்ட்டுக்கு போகக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சகிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, அவர் நம்முடைய நியாய பிரமாணிகர், அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார் என்றெல்லாம் ஏசாயா 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஆக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சமூகத்திலே சொல்ல வேண்டும். மிஸ்பாவிலே போய் எப்தா எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே சொன்னான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே நாம் போய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சார்பாக நம்முடைய இடத்திலே நம்முடைய காரியங்களை அவர் எடுத்துச் செல்கிறார். நம்முடைய வக்கீல், நமக்காக வழக்காடுகிறவர் தெய்வம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வழக்காடுதலிலே அவர் என்றைக்குமே தோற்றதில்லை. அவர் வெற்றி வீரர், விடுதலை நாயகர், வெற்றியை தரக்கூடியவர். கர்த்தருடைய கரங்களிலே உங்களுடைய வழக்குகளை 5 அப்பம் 2 மீனை போல கொடுத்து விடுவீர்கள் என்றால் கொடுத்து விட்டு அவருடைய முதுகுக்கு பின்னால் மறைந்து கொண்டு என்னுடைய வழக்குகளை கர்த்தர் எப்படி எடுத்து நியாயம் வரத்தக்கதாக அவர் வழக்காடப் போகிறார் என்று நீங்கள் பார்த்து ரசித்து விடைகளை பெற்றுக்கொள்ளலாம். அவர் மெய்யான நியாயாதிபதி, அவர் நீதிபரர் என்றெல்லாம் சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு விதவை அநீதியான ஒரு நியாயாதிபதியின் இடத்துல செல்கிறாள். தன்னுடைய வழக்கை சொல்லுகிறான். அவன் கேட்டும் கேளாதவன் போல இருக்கிறான். அவள் வழக்கில் அவன் தலையிடுவதற்கு அவனுக்கு இஷ்டமில்லை. வேஸ்ட் ஆஃப் டைம், விரயமான நேரம் என்று சொல்லி அதை தள்ளி தள்ளி போடுகிறான். ஆனாலும் இந்த பெண்மணி அப்பப்போ தினந்தோறும் வந்து தன் வழக்கை சொல்ல சொல்ல இந்த பெண் என்னை ஏன் இப்படி நச்சரிக்கிறாள் என்று சொல்லி அந்த அநீதியான மனிதன், நீதியற்ற அந்த நீதிபதி அவருடைய வழக்கை தீர்த்து வைப்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். நம்முடைய தெய்வமோ மெய்யான நீதிபதி, இரக்கமுள்ள நியாயாதிபதி, உண்மையான நியாயாதிபதி, நியாயமுள்ள நேர்மையான நியாயாதிபதி. அவரிடத்தில் வந்து நம்முடைய வழக்குகளை சொல்லுவோம். ஆண்டவரே, இப்படி நடந்து போச்சே, அப்படி நடந்துட்ட, இதை நினைத்து பயன்படுகிறேனே, இந்த மனுஷன் திரும்ப வந்துடுவானோ என்றெல்லாம் சொல்லி அவரிடத்தில் வழக்காடாமல் வழக்குகளை ஆண்டவரிடத்திலே விட்டு விட்டு வருவது நல்லது. ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறேன். நீரே எனக்கு நீதிபரராக இருந்து எனக்காக நீர் வழக்காடி என்னை காத்துக்கொள்ளும். ஜெயத்தை எனக்கு தாரும். இழந்து போனதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய காரியங்களை அறிக்கையிடுவீர்கள் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பாதுகாப்பார். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னான். ஆனால் கர்த்தரோ எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் முடித்து வைத்திருக்கிறார். பிரச்சனைகள் இன்றைக்குத்தான் நமக்கு பிரச்சனைகள், ஆனால் இந்த பிரச்சனை நமக்கு வரும் என்று ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். 2-3 மாதங்களுக்கு முன்பு, 2-3 வருஷங்களுக்கு முன்பு ஏற்கனவே ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இந்த மாதத்திலே இந்த நாளிலே உங்களுக்கு வரும் என்று ஆண்டவருக்கு தெரியும். எப்படி தெரியும்? அனுப்பினதே அவர்தானே, அனுமதித்ததே அவர்தானே. பிரச்சனைகளை அனுமதிக்கும் ஆண்டவரிடத்திலே நீங்கள் சென்று உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள். ஆண்டவர் அவற்றிற்கெல்லாம் எப்படி தீர்வுகளை செய்து வைக்கலாம் என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும். அவருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எப்படி தீர்க்கலாம் என்று நிச்சயமாக தெரியும். 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கு அதிகமான பேரை போஷித்தாரே, அந்த பிரச்சனை தீர்ப்பது எப்படி என்று சீஷர்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, இவர்களை அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் பிலிப்புவை சோதித்தார். 200 தினாரிகள் தான் இங்கே இருக்கின்றன, எப்படி போதும் என்று சொன்னான். அந்திரேயா சொன்னான், 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கிறது, எப்படி இது போதும் என்று சொன்னான். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 6:6 இயேசு தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
ஒருவன் புத்தியை நம்புகிறான், ஒருவன் சக்தியை நம்புகிறான். ரெண்டு வேலை செய்யாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். சீஷர்களோ பிரச்சனைகளை அனுப்பிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆண்டவரோ என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் முன்பே உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் படைத்த எல்லாவற்றிற்கும் துணைகள் காணப்பட்டன. ஆதாமுக்கோ இன்னும் துணை காணப்படவில்லை. தனக்கு ஒரு துணை தேவை என்று ஆதாமுக்கு தெரியாது. ஆனால் அதை தெரிந்த ஆண்டவர் அவனை தூங்க வைத்து அவன் கண் விழித்து பார்த்த பொழுது ஒரு கட்டழகி. துணையை தேடுவது தெய்வம். அவன் தேவையை அவன் அறிவதற்கு முன்பே அவன் தேவையை ஆண்டவர் அறிந்து ஆவண செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி அவரை பற்றி அறிகிறோம். அதுபோல இந்நாட்களிலே ஒருவேளை எந்த பிரச்சனையினூடாக நீங்கள் போராடி கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள். பிரச்சனைகளை அவரதம் கரங்களிலே ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை தம்முடைய பிரச்சனைகளாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய காரியத்திலே உங்களுடைய சார்பிலே செயல்படுவார். கண்டுகளிப்பீர்கள். இதையெல்லாம் நீதிமான்கள் பார்ப்பார்கள், ஆண்டவரை துதிப்பார்கள் என்று சொல்லி 13 வசனம் நமக்கு அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, அதை 13 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். செம்மையானவர்கள் நீதிமான்கள் ஆண்டவரை துதிப்பார்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். அவர்களை யாரும் அகற்ற முடியாது, அவர்களை யாரும் விரட்ட முடியாது. ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலம், நீங்கள் இருக்கக்கூடிய வீடு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா? நீங்கள் கிளம்புங்கள், இடத்தை காலி பண்ணுங்கள் என்று சொல்கிறார்களா? நீங்கள் செம்மையானவர்களாக இருந்தால், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் இரக்கத்தினாலும் நீதிமான்களாக கருதப்படுகிறவர்களாக இருந்தால் உங்களை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள், அவரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. தேவ சமூகத்திலே என்றென்றைக்கும் அவர்கள் வாசம் பண்ணுவார்கள். இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை உங்களுக்கு அருளி செய்வதற்கு ஆண்டவர் ஆசையோடு காத்திருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த விதமான விரோதமான சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் இடைவிடாமல் உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது எங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வசனத்தை வாக்குத்தத்தங்களை சார்ந்திருக்கும் பொழுது கிருபையுள்ள ஆண்டவரே, எங்களை நீர் கடாட்சிப்பீர். பறந்து காக்கும் பட்சிகளைப் போல நீர் எங்களை பாதுகாப்பீர். எனவே கர்த்தாவே, உம்மண்டையிலே சரணடைகிறோம். என்ன பிரச்சனை எங்களை சூழ்ந்திருந்தாலும் எங்களுடைய பிரச்சனையோட நீர் பெரியவர் என்பதனாலே பெரிய கர்த்தருடைய கரங்களிலே எங்களுடைய சிறிய பிரச்சனைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாங்கி வழி நடத்தும், எங்களுக்கு தீர்வுகளை உண்டு பண்ணும். நீரே எங்களுடைய நியாயாதிபதி, நீரே எங்களுடைய நியாய பிரமாணிகர், நீரே எங்களுடைய இரட்சகர், நீரே எங்களுடைய ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.